Hi, welcome to Aishwarya Academy. This is Sanjita. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா SSC Advanced Mathsல mensuration topicல rectangle and square type questions பார்க்கலாம். ஓகேங்களா? First question பாருங்க. The perimeter of circular field is 1012 meter. ஒரு circular fieldோட சர்க்கிளோட பெரிமீட்டர் என்ன கொடுத்திருக்காங்கன்னா சர்க்கிளோட பெரிமீட்டர் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா 1012 மீட்டர் கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு the area of the field is equal to the rectangle garden. அதாவது சர்க்கிளோட ஏரியாவும் ரெக்டாங்கிளோட ஏரியாவும் ஈக்குவல்னு சொல்லியிருக்காங்க. சொல்லிட்டு ரெக்டாங்கிளோட லென்த் அண்ட் பிரெத் எதில் கொடுத்துருக்காங்கன்னா நமக்கு ரேஷியோவில் கொடுத்துருக்காங்க. L and B என்ன ரேஷியோல கொடுத்துருக்காங்கன்னா 14:11 ரேஷியோல கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு லாங்கர் சைடு ஆஃப் த கார்டனோட லாங்கர் சைடு வந்து என்ன வரும்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேவா? இப்போ நம்ம சர்க்கிளோட பெரிமீட்டர் வந்து என்னன்னு சொல்லிட்டாங்க 1012 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. அப்போ பெரிமீட்டர் என்னது 2πr = 1012 எழுதலாமா? இதுல இருந்து என்ன ஃபைண்ட் பண்ணிடலாம்? ரேடியஸ் வந்து ஃபைண்ட் பண்ணலாம். ரேடியஸ் வந்து ஃபைண்ட் பண்ணி என்னது சர்க்கிளோட ஏரியால சப்ஸ்டிட் பண்ணா ரெக்டாங்கிளோட லென்த்தும் பிரெத்தும் வந்து ஃபைண்ட் பண்ணிடலாமா? லென்த் அதாவது ஒன் பார்ட் வேல்யூ ஃபைண்ட் பண்ணி லென்த் எவ்வளோ பிரெத் எவ்வளோன்னு சொல்லிட்டு இண்டிவிஜுவலா வேல்யூ ஃபைண்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் இதை சப்ஸ்டிட் பண்ணுங்க. 2 × பையோட வேல்யூ 22/7 × r = 1012. இப்போ 11 டேபிளால கட் பண்ணா என்ன கிடைக்கும்? 9 2 இருக்கும். 2 × 2 4 டைம்ஸ்ல கட் பண்ணா என்ன கிடைக்கும்? 23 கிடைக்கும். அப்ப r = 20. ரேடியஸ் வந்து என்னது சர்க்கிளோட ரேடியஸ் 23 × 7 நம்மளுக்கு கிடைக்குது. ஓகேவா? இப்போ என்னது சொல்லியிருக்காங்க? நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா சர்க்கிளோட ஏரியாவும் ரெக்டாங்கிளோட ஏரியாவும் என்னது ஈக்குவல்னு சொல்லியிருக்காங்க. இப்போ சர்க்கிளோட ஏரியாவுக்கு ஃபார்முலா என்னது πr², ரெக்டாங்கிளோருக்கு L × B. ஓகேவா? இது எப்படி எழுதலாம்? 22/7 × r வந்து என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள் வந்து என்னது 23 × 7. இங்க என்னது r², அப்ப 2 டைம்ஸ் எழுதிக்குங்க. 23 × 7 23 × 7 = எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? சர்க்கிளோட ஏரியா வந்து எதுக்கு ஈக்குவல்னு சொல்லியிருக்காங்க? ரெக்டாங்கிளோட ஏரியாக்கு ஈக்குவல்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரெக்டாங்கிள் என்னது 4:11ங்கிறனால அப்போ 4x 11xன்னு எடுத்துக்கலாம். இந்த காமனா எடுத்துட்டோம்னா வெளியே எடுத்தோம்னா 14 × 11 பிராக்கெட்ல வந்து 14 × 11 × x² இருக்குமா? ஓகேவா? இப்போ இதை கட் பண்ணா என்ன கிடைக்கும்? 11ம் 22ம் கட் பண்ணா இங்க 2 இருக்கும். அடுத்தது 7ம் 14 கட் பண்ணா இங்க வந்து 7 2s are 14. 2 கேன்சல் பண்ணிடலாம். அடுத்தது இந்த 7ம் கேன்சல் பண்ணிடலாம். அப்போ x² என்ன இருக்கு? 23 × 23. ஸோ x = என்ன கிடைச்சிருக்கு? 23. அதாவது ஒன் பார்ட் வேல்யூங்கிறது இந்த இடத்துல என்ன கிடைச்சிருது? 23ங்கிறது கிடைச்சிருது. நமக்கு என்ன வேணும்? லாங்கர் சைடு ஆஃப் த கார்டனோட லாங்கர் சைடு தான் கேட்குறாங்க. அதாவது லென்த் என்னன்னு கேட்குறாங்க. இப்போ லென்த் என்னது 14 × 23 தான் என்னது லென்த் ஆஃப் த கார்டனா? அப்ப என்ன வரும்? 300 மல்டிபிள் பண்ணா 14 × 23 என்னது 322 மீட்டர். ஓகேவா? அப்போ ஆப்ஷன் பி 322 மீட்டர். அடுத்த நெக்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாம். The diagonals of two squares are in the ratio of 2:5. ஒரு டயகனலோட ஸ்கொயரோட டயகனல் வந்து என்னன்னு சொல்லிட்டாங்க? 2 squares of diagonals. ரெண்டு ஸ்கொயரோட டயகனல்ஸ் வந்து என்ன ரேஷியோல கொடுத்துருக்காங்க? 2:5 ரேஷியோல கொடுத்துருக்காங்க. ஓகேவா? வாட் இஸ் த ரேஷியோ ஆஃப் தர் ஏரியாஸ்? அந்த ரெண்டு ஸ்கொயரோட ஏரியா என்னன்னு கேட்குறாங்க. டயகனல் கொடுத்துட்டு ரெண்டு ஸ்கொயரோட டயகனலை ரேஷியோல கொடுத்துட்டு என்ன கேட்குறாங்கன்னா அந்த ஸ்கொயரோட ஏரியா என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேவா? என்ன ரேஷியோல கொடுத்துருக்காங்க? 2:5 ரேஷியோல கொடுத்துருக்காங்க. இப்போ ஸ்கொயரோட டயகனல் எப்படி எழுதுவோம்? a√2 எழுதுவோம். ஓகேவா? a√2 இப்போ காமனா என்னது? √2 கேன்சல் ஆயிரும். இப்போ இங்க ஏங்கிறது என்னது?
பி இது இந்த ஸ்கொயரோட ஸ்கொயர்ல சைடு ஆஃப் த ஸ்கொயர் வந்து என்னது 2ன்னு இருக்கு. இங்க இந்த சைடு இந்த ஸ்கொயரோட சைடு வந்து என்னது 5ன்னு இருக்கு. அப்ப ஏரியா ஆஃப் த ஸ்கொயர் வந்து என்னது ஏ. ஏரியா ஆஃப் த ஸ்கொயர் வந்து என்னது வரும் ஏ ஸ்கொயர். அதாவது சைடு 2 சைடை வந்து மல்டிபிள் பண்ணா என்னது ஸ்கொயரோட ஏரியா கண்டுபிடிச்சிடலாமா? அப்ப ஏ ஸ்கொயர். அப்போ இப்ப சைடை ஸ்கொயர் பண்ணா இங்க 4 இருக்கும். அடுத்தது வந்து இன்னொரு ஏரியாவை ஸ்கொயர் பண்ணா என்ன கிடைக்கும்? சைடை ஸ்கொயர் பண்ணா 5 × 5 25 கிடைக்கும். ஓகேவா? அதோட ரேஷியோ தான் கேட்கறாங்க. அப்ப ரேஷியோ என்ன வரும்? 4:25. இப்போ ஏரியா ஆஃப் த ரேஷியோ வந்து என்ன கிடைக்குது நம்மளுக்கு 4:25 ஆப்ஷன் சி. அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா ரெக்டாங்கிளோட லென்த் கொடுத்துருக்காங்க. ஒரு ரெக்டாங்கிளோட லென்த் வந்து என்னன்னு கொடுத்துருக்காங்கன்னா 5 சென்டிமீட்டர்னு கொடுத்துட்டாங்க. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா டயகனல் ஆஃப் ரெக்டாங்கிள் இஸ் 13 சென்டிமீட்டர். ரெக்டாங்கிளோட டயகனல் வந்து என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னா 13 சென்டிமீட்டர்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? வாட் இஸ் த ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள்? இப்போ ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிளோட ஏரியா ஃபைண்ட் பண்றதுக்கு என்னது லென்த் இன்ட்டு பிரெத் L இன்ட்டு B ஃபைண்ட் பண்ணும். ஓகேவா? L இருக்கு, B நம்மளுக்கு தேவை. ஓகேவா? அப்ப என்ன கொடுத்துருக்காங்க? அடிஷ்னலா டயகனல் கொடுத்துருக்காங்க. டயகனல் வேல்யூங்கிறது L ஸ்கொயர் பிளஸ் B ஸ்கொயர் ஈக்குவல் டு D ஸ்கொயர். அதாவது லென்த்தையும் பிரெத்தையும் என்னது ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணி ரூட் எடுத்தா என்ன கிடைச்சிரும்? டயகனல் கிடைச்சிரும். ஓகேவா? டயகனல் என்ன சொல்லியிருக்காங்க? D வந்து 13 சொல்லியிருக்காங்க. ஸோ 13 ஸ்கொயர். L வந்து என்ன கொடுத்துருக்காங்க? 5. ஸோ 25 பிளஸ் B ஸ்கொயர். இப்போ 13 ஸ்கொயர் வேல்யூ என்னது 169 மைனஸ் 25 ஈக்குவல் டு B ஸ்கொயர். இப்போ B என்ன கிடைக்கும்? B ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 144ன்னு கிடைக்கும். அப்போ B இஸ் ஈக்குவல் டு என்னன்னு கிடைச்சது? பிரெத் வந்து 12ன்னு கிடைச்சிருது. லென்த் வந்து 5ன்னு இருக்கு. ஓகேவா? நம்மளுக்கு என்ன கொஸ்டின் கேட்குறாங்க? ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள் கேட்குறாங்க. அப்போ L இன்ட்டு B. அப்போ 12 இன்ட்டு 5 L லென்த் இன்ட்டு பிரெத் ஈக்குவல் டு என்ன வரும்? 12 இன்ட்டு 5 60. இப்போ நம்மளோட ஆன்சர் எது? ஆப்ஷன் பி 60. அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஸ்கொயரோட ஏரியா கொடுத்துட்டாங்க. அது பாலினாமியல்ல கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸ்கொயரோட ஏரியா வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா 16x ஸ்கொயர் பிளஸ் 16x பிளஸ் 4. ஓகேவா? இது ஸ்கொயரோட ஏரியா கொடுத்துட்டு வாட் இஸ் த பெரிமீட்டர் ஆஃப் ஸ்கொயர்? ஸ்கொயரோட பெரிமீட்டர் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேவா? அப்போ ஸ்கொயரோட ஏரியா என்னது? ஏ ஸ்கொயரா? ஏ ஸ்கொயர் தான் ஸ்கொயரோட ஏரியா. A இன்ட்டு ஏ. ஓகேவா? ஏ ஸ்கொயர் தான் இந்த வேல்யூ. அப்போ பெரிமீட்டர் ஆஃப் ஸ்கொயர்னா பெரிமீட்டர் ஆஃப் ஸ்கொயருக்கு என்ன எழுதுவோம்? 4a தான் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இப்போ நம்மளுக்கு 4aனா என்ன தேவை? நம்மளுக்கு ஏங்கிறது தேவை. ஸோ இந்த பாலினாமியல்ல இருந்தே நம்ம என்ன ஃபைண்ட் பண்ண போறோம்? ஏ ஃபைண்ட் பண்ண போறோம். அப்போ a இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 16x ஸ்கொயர் பிளஸ் 16x பிளஸ் 4ன்னு எழுதலாமா? ஓகேவா? அப்போ இது என்னது? காமனா என்னது? 4 வந்து வெளியெடுங்க. எல்லா இதுலயும் என்ன இருக்கு? காமனா 4 இருக்கு. வெளியே எடுத்தா 2ஆ வரும். இப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் இங்க 4 எடுத்துட்டா 4x ஸ்கொயர் பிளஸ் 4x பிளஸ் 1ன்னு இருக்கும். ஓகேவா? இப்போ இந்த உள்ள இருக்க பாலினாமியலுக்கு செகண்ட் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனுக்கு என்னது ஃபேக்டர் பண்ணுங்க. அப்போ காரணிப்படுத்தணும்னா என்ன கிடைக்கும் நம்மளுக்கு? 2x plus 1 into 2x plus 1 இருக்கும். ஓகேவா? இதை ஃபேக்டர் பண்ணா என்ன கிடைக்கும்? 2x plus 1 2x plus 1 இருக்கும். ஓகேவா? அப்போ வந்து என்ன இருக்கும்? 2 into square root of 2x plus 1 the whole square இருக்கும். இப்போ ஸ்கொயர் பவர்ல இருக்க 2ம் ஸ்கொயர் ரூட் 2 கேன்சல் ஆயிரும். அப்ப 2 டைம்ஸ் ஆஃப் 2x plus 1 இருக்கும். ஓகேவா? இதுதான் என்னது? சைடு ஆஃப் த ஸ்கொயர். ஸ்கொயரோட சைடு. பெரிமீட்டர் ஆஃப் த ஸ்கொயர்னா 4 into a. அப்ப 4 டைம்ஸ் ஆஃப் a என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 2 டைம்ஸ் ஆஃப் 2x plus 1 கண்டுபிடிச்சிருக்கோம். அப்ப மல்டிபிள் பண்ண என்ன இருக்கும்? இப்ப 8 plus 2 வந்து என்னது? 16x plus 8. அப்ப 16x plus 8 தான் என்னது? பெரிமீட்டர் ஆஃப் ஸ்கொயர். இப்போ ஆப்ஷன் எங்க இருக்குன்னு பாருங்க. ஆப்ஷன் பி 16x plus 8. அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க.
ஸ்கொயரோட பெரிமீட்டர் கொடுத்துருக்காங்க. எவ்வளோமா? ஸ்கொயரோட பெரிமீட்டர் ஆஃப் த ஸ்கொயர் வந்து என்னன்னு சொல்லியிருக்காங்க 7.2 மீட்டர்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? வாட் இஸ் த ஏரியா? ஸ்கொயரோட ஏரியா என்னன்னு கேட்குறாங்க. பெரிமீட்டர்னா எப்படி எழுதுவோம்? 4 times of a equal to தான் என்னது 7.2. அப்போ ஏரியாங்கிறது என்னது? a ஸ்கொயர் தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்போ a தான் நம்மளுக்கு வேணுமா? அப்போ இதுல இருந்து கண்டுபிடிச்சோம்னா a equal to என்னது 7.2 divided by 4ன்னு கிடைக்குமா? அப்போ நம்மளுக்கு a ஸ்கொயர் தான் வேணும். ஏரியா ஆஃப் த ஸ்கொயர் தான் கேட்குறாங்க. ஸோ 7.2 divided by 4 into 2 டைம்ஸ்ல வரும். 7.2 divided by 4 கட் பண்ணா என்ன கிடைக்கும்? 1.8. இதை கட் பண்ணா 1.8. 18 ஸ்கொயர். அப்போ a ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு என்னது 1.8 ஹோல் ஸ்கொயர் வருமா? 18 ஸ்கொயர் வேல்யூ என்னது 324. இங்க என்னது 2 டெசிமல் தள்ளி 2 டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கணுமா? இங்க ஒரு டிஜிட் தள்ளி இங்க ஒரு பாயிண்ட் இங்க ஒரு பாயிண்ட் இருக்கு. அப்ப 2 டிஜிட் தள்ளி இங்க பாயிண்ட் பண்ணா என்ன வரும்? a ஸ்கொயர். ஏரியா ஆஃப் த ஸ்கொயர் என்ன கிடைக்குது? 3.24ன்னு இருக்கு. இப்போ இந்த ஆப்ஷன் ஆப்ஷன் பி 3.24. அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஒரு ரெக்டாங்கிளோட லென்த்தும் பிரெத்தும் எதுல கொடுத்துருக்காங்கன்னா ரேஷியோல கொடுத்துருக்காங்க. என்ன ரேஷியோல கொடுத்துருக்காங்கன்னா 5:4 ரேஷியோல கொடுத்துருக்காங்க. ஓகேவா? கொடுத்துட்டு பெரிமீட்டர் ஆஃப் த பார்க், அந்த பார்க்கோட ரெக்டாங்கிள் பார்க்கோட பெரிமீட்டர் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 162 மீட்டர்னு சொல்லியிருக்காங்க. கொடுத்துட்டு ஏரியா ஆஃப் த பார்க், அதாவது ரெக்டாங்கிளோட ஏரியா, பார்க்கோட ஏரியா ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ ஏரியானா என்னது? எல் இன்ட்டு பி என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேவா? இப்போ எல் பி என்ன கொடுத்துருக்காங்க? ரேஷியோ கொடுத்துருக்காங்க. பெரிமீட்டர்னா என்னது? 2 டைம்ஸ் ஆஃப் எல் பிளஸ் பி தான் என்னது ரெக்டாங்கிளோட பெரிமீட்டரா? அப்ப ஈக்குவல் டு 162ன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அப்போ வந்து என்னது 2 டைம்ஸ் ஆஃப் இங்க வந்து எல்லுக்கு பிக்கு முதல்ல என்னது 5 + 4, அப்ப என்னது 9x போட்டுக்கலாமா? ஈக்குவல் டு 162. ஓகேவா? அப்ப இதை கட் பண்ணா என்ன கிடைக்கும்? 2 8s are 16, 2 1s are 1, 9 9s are 81. அப்ப x equal to என்ன கிடைக்குது? 9ன்னு கிடைக்குது. அதாவது இங்க 1 part வேல்யூங்கிறது 9ன்னு கிடைக்குது. அப்ப ஒரிஜினல் லென்த் என்ன கிடைச்சிரும்? 9 மல்டிபிள் பண்ணா லென்த் வந்து 45ன்னு கிடைக்கும். பிரெத் ஒரிஜினல் பிரெத் வந்து என்னன்னு கிடைச்சிரும்? 36ன்னு நம்மளுக்கு கிடைச்சிருச்சு. இப்போ நம்மளோட கொஸ்டின் என்ன? ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள் பார்க் தான் கேட்குறாங்க. அப்ப L into B னா 45 into L into B, 45 into 36 ஓட வேல்யூ தான் நம்மளுக்கு வேணும். அப்ப இதை மல்டிபிள் பண்ணா 1620. ஓகேவா? இதுதான் வந்து L into ஏரியா ஆஃப் த பார்க். அப்ப ஆப்ஷன் டி 1620. அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு லென்த் ஆஃப் த ரெக்டாங்கிள் ஃபீல்ட் இஸ் இன்க்ரீஸ்டு பை 4 சென்டிமீட்டர், பிரெத் வந்து 2 சென்டிமீட்டர். ஒரு ரெக்டாங்கிளோட லென்த் வந்து எவ்வளோ 4 சென்டிமீட்டர் இன்க்ரீஸ் ஆகுதான், பிரெத் வந்து 2 சென்டிமீட்டர் இன்க்ரீஸ் ஆகுதான். அப்படி இன்க்ரீஸ் ஆகும்போது ஏரியா எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுதான்? 36 சென்டிமீட்டர் ஸ்கொயர் வந்து 36 வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஓகேவா? அடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா இன்னொரு லென்த் வந்து 2 சென்டிமீட்டரும் அதே வந்து பிரெத் வந்து 2 சென்டிமீட்டர் இன்க்ரீஸ் ஆகும்போது ஏரியா எவ்வளவு இன்க்ரீஸ் ஆகுதா? அந்த ரெக்டாங்கிளோட ஏரியா 25 இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்றாங்க. அப்போ பெரிமீட்டர் ஆஃப் த ஒரிஜினல் ரெக்டாங்கிள், ரெக்டாங்கிளோட பெரிமீட்டர், ஒரிஜினல் ரெக்டாங்கிளோட பெரிமீட்டர் என்னன்னு சொல்லி கேக்குறாங்க. ஓகேவா? இப்போ வந்து என்னென்ன கொடுத்துருக்காங்க? இப்போ ஏரியானா என்னன்னு எழுதுவோம்? எல் இன்ட்டு பின்னு எழுதுவோமா? ஓகேவா? இப்போ என்னது எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுது? லென்த்ல ஃபர்ஸ்ட் வந்து 4 இன்க்ரீஸ் ஆகுது. அடுத்தது பிரெத்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுது? +2 இன்க்ரீஸ் ஆகுது. ஓகேவா? இது எல் இன்ட்டு பிங்கிறது இதுதான் என்னது ஒரிஜினல் வந்து ரெக்டாங்கிளோட ஏரியா. இது வந்து இன்க்ரீஸ் ஆனதுக்கு அப்புறம் அந்த ஏரியா. இது ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் தான் என்னவா இருக்கும்? 36 இருக்குமா? அதாவது இன்க்ரீஸ் எவ்வளோ ஆகுது? 36 வந்து ஏரியால இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ என்னது இந்த ரெண்டுக்குள்ள, அதாவது இன்க்ரீஸ் லென்த்தும் பிரெத் இன்க்ரீஸ் ஆனதும் ஒரிஜினல் ரெக்டாங்கிளோடதும் உள்ள டிஃபரன்ஸ் என்னவா இருக்கும்? ஏரியா டிஃபரன்ஸ் 36 இருக்குமா? இப்படி ஃபார்ம் பண்ணி எழுதிக்கலாமா? அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்கன்னா லென்த் வந்து 2 அதே பிரெத் வந்து 2 இன்க்ரீஸ் ஆகும்போது
என்னவா இருக்குன்னா அதோட ஏரியா வந்து 24 வந்து இன்க்ரீஸ் ஆகுதுங்கிறாங்க. அப்போ லென்த்தும் பிரெத்தும் 2 சென்டிமீட்டர் இன்க்ரீஸ் ஆகும்போது என்னது அதோட ஏரியா வந்து எவ்வளவு இன்க்ரீஸ் ஆகுதான் 24 இன்க்ரீஸ் ஆகுதான். அப்ப இந்த இதுவும் என்னது இது ஒரிஜினல் ரெக்டாங்கிளோட ஏரியா, இது இன்க்ரீஸ் ஆனதுக்கு அப்புறம் ரெக்டாங்கிளோட ஏரியா, இது ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் தான் என்னவா இருக்கும் 24. அந்த ஏரியாவோட டிஃபரன்ஸ் தான் என்னது 24 எழுதிக்கலாமா. இதுல இருந்து இப்ப ஈக்குவேஷன் வந்து சால்வ் பண்ணா என்ன கிடைக்கும், LB plus 2L plus 4B plus 8 minus LB equal to 36 எழுதலாமா. இப்ப LB minus LB plus LB கேன்சல் பண்ணிடலாம். பேலன்ஸ் என்ன இருக்கு 2L plus 4B equal to இங்க மைனஸ் பண்ணா என்ன கிடைக்கும் 28 இருக்குமா, 28 இருக்கும். இங்க வந்து என்னது காமனா என்னது 2 ஆல கேன்சல் பண்ணா என்ன கிடைக்கும், இங்க 14 இருக்கும். அப்ப இந்த ஈக்குவேஷன் என்னவா இருக்கும், இந்த ஈக்குவேஷன் வந்து L plus 2B equal to 14 வரும். இத ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனா எடுத்துக்கோங்க. அடுத்தது என்னது இத சால்வ் பண்ணுங்க. என்ன கிடைக்கும் L into B LB, அடுத்தது 2L plus 2B plus 4 minus LB equal to 24 இருக்கும். இப்போ என்னது minus LB plus LB கேன்சல் பண்ணிடலாம். இப்போ பேலன்ஸ் என்ன இருக்கு 2L plus 2B equal to இந்த plus 4 தானே வந்துச்சுன்னா அப்போ 24ல மைனஸ் ஆச்சுன்னா 20 இருக்கும். L வந்து காமனா கேன்சல் பண்ணா இங்க என்ன இருக்கும் L plus B equal to 10 கிடைக்கும் நம்மளுக்கு. ஃபைனலா வந்து என்னது L plus 2B equal to 14 இருக்கும், L plus B equal to 10 இருக்கும். ஓகேவா. இப்போ என்னது இதுல வந்து Lம் Bயும் வந்து இதை சால்வ் பண்ணி கண்டுபிடிச்சிடலாமா. இப்போ கேன்சல் பண்ணா இது ரெண்டையும் மைனஸ் பண்ணா என்ன கிடைக்கும், இது ரெண்டையும் மைனஸ் பண்றோம், மைனஸ் பண்ணா என்ன கிடைக்கும் B is equal to 4 கிடைக்கும். B கொண்டு போய் இதுல சப்ஸ்டிட் பண்ணா B இதுல சப்ஸ்டிட் பண்ணா L is equal to என்னன்னு கிடைக்கும் 6 கிடைக்கும். லென்த் வந்து 6, பிரெத் வந்து 4. நம்மளோட क्वेश्चन என்ன பெரிமீட்டர் ஆஃப் த ஒரிஜினல் ரெக்டாங்கிள் சொல்லிருக்காங்க. அப்ப பெரிமீட்டர் ஆஃப் த ஒரிஜினல் ரெக்டாங்கிள்னா அப்ப பெரிமீட்டர்னா 2 times of L plus B, இதுதான் நம்மளுக்கு क्वेश्चनா கேக்குறாங்க. இப்ப 2 into L என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் 6, பிரெத் வந்து 4, அப்ப ரெண்டையும் ஆட் பண்ணா 10. அப்ப என்ன கிடைக்கும் பெரிமீட்டர் ஆஃப் த ரெக்டாங்கிள் ஒரிஜினல் ரெக்டாங்கிள் என்ன இருக்கும் 20 இருக்கும். அப்ப ஆப்ஷன் B 20. அடுத்து நெக்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாம். என்ன சொல்லிருக்காங்கன்னா என்ன கேக்குறாங்கன்னா ஒரு ஸ்கொயர், அதாவது ஒரு ஸ்கொயரோட டயகனல் லென்த் என்னன்னு சொல்லி கேக்குறாங்க. ஓகேவா. ஸ்கொயரோட டயகனல் என்னன்னு கேக்குறாங்க. அந்த ஸ்கொயரோட ஏரியா எதுக்கு ஈக்குவலா இருக்குன்னா 5 times of another square with diagonal. another squareோட diagonal 4√2 diagonal இருக்கிறதோட 5 times எப்படி இருக்குமா அதோட ஏரியாக்கு ஈக்குவலா இருக்குமா. அதாவது ஒரு ஸ்கொயரோட டயகனல் தான் என்னன்னு சொல்லி கேக்குறாங்க. ஓகேவா. ஒரு ஸ்கொயரோட டயகனல் என்னன்னு கேக்குறாங்க. அந்த டயகனல் அந்த ஸ்கொயரோட ஏரியா எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னா 5 times of என்னது இன்னொரு ஸ்கொயர் ஆஃப் த ஸ்கொயர் வித் டயகனலுக்கு ஈக்குவலா இருக்குமா. 5 times of என்னது another square with diagonal 4√2 diagonal இருக்க another squareோட 5 times மல்டிபிள் பண்ணா எதுக்கு ஈக்குவலா இருக்குமா அந்த ஸ்கொயரோட ஏரியாக்கு ஈக்குவலா இருக்குமா. ஓகேவா. அப்ப 4√2 இருக்க டயகனல் என்ன டயகனலுக்கு என்னது D is equal to A√2 போடுவோமா. இது ஸ்கொயரோட டயகனல் தான் எழுதுவோமா. அப்போ D என்ன கொடுத்துட்டாங்க 4√2 சொல்லிட்டாங்க. 4√2 equal to A√2. √2 என்னது கேன்சல் பண்ணிடலாம். இப்போ A is equal to என்னது 4. ஏரியானா என்ன வரும் A square is equal to 16 கிடைக்குமா. அப்ப ஏரியானா என்ன சொல்லுவோம் A into A square வந்து 16. அப்போ 5 into area of the square இல்லையா. அப்ப 5 into 60 என்ன வரும் 80. இப்ப ஏரியா வந்து என்னது 80. இந்த ஏரியா வச்சு என்னது
அதுல இருக்க லென்த் ஆஃப் த டயகனல். இந்த ஏரியா இருக்கிற ஸ்கொயரோட டயகனல் தான் என்னன்னு சொல்லி கேக்குறாங்களா? அப்போ d is equal to √2 capital A ன்னு எழுதலாமா? அப்ப 2 is equal 2 into 80. அப்ப இது எப்படி எழுதலாம்? 16 into 10. இப்போ d is equal to 4 into √10. அப்ப diagonal என்னவா இருக்கும்? 4 into √10. ஆப்ஷன் B 4 √10. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ரெண்டு ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க. ஸ்கொயர் 1 அண்ட் ஸ்கொயர் 2 ரெண்டு ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க. ஒரு ஸ்கொயரோட பெரிமீட்டர் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 52ன்னு கொடுத்துருக்காங்க. இன்னொரு ஸ்கொயரோட பெரிமீட்டர் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 20ன்னு கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு பெரிமீட்டர், வாட் இஸ் த பெரிமீட்டர் ஆஃப் ஸ்கொயர்? ஸ்கொயரோட பெரிமீட்டர் கேட்குறாங்க. ஹூஸ் அதனுடைய ஏரியா வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்கா? ஏரியா வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்குன்னா டிஃபரன்ஸ் ஆஃப் த ஏரியா ஆஃப் டூ ஸ்கொயர். இந்த ரெண்டு ஸ்கொயரோட ஏரியாவை டிஃபரன்ஸ் பண்றது, இதோட ஏரியாவும் இதோட ஏரியாவும் டிஃபரன்ஸ் பண்றதுக்கு ஈக்குவலா எது இருக்குமா? அந்த ஏரியா இருக்குமா? அந்த ஸ்கொயரோட பெரிமீட்டர் என்னன்னு சொல்லி கேக்குறாங்க. அந்த ஸ்கொயரோட பெரிமீட்டரோட வேல்யூ என்னன்னு சொல்லி கேக்குறாங்க. ஓகேவா? இப்போ ரெண்டு ஸ்கொயர் இருக்கு. பெரிமீட்டர்னா எப்படி எழுதுவோம்? 4a எழுதுவோம். இப்போ ஈக்குவல் டு 4a. இப்போ இதை கட் பண்ணா என்ன கிடைச்சிரும் நம்மளுக்கு? அதாவது சைடு ஆஃப் த ஏரியா கிடைச்சிருமா? சைடு ஆஃப் த ஏரியா கிடைச்சிரும். இப்போ இதுக்கு வந்து என்னது? ஏரியா ஃபைண்ட் பண்ணோம்னா ஏவை வந்து என்னது? அதாவது சைடை வந்து ஸ்கொயர் பண்ணுவோம். இப்போ ஸ்கொயர் பண்ணா என்ன கிடைக்கும்? 169 கிடைக்கும். இங்க 25 கிடைக்கும். ஓகேவா? இப்போ என்ன கேட்குறாங்க சொல்லியிருக்காங்கன்னா, இந்த ரெண்டு ஏரியா ஃபைண்ட் பண்ணிருக்கு இல்லையா, அவங்க கொடுத்துருக்க பெரிமீட்டர், ரெண்டு ஸ்கொயரோட பெரிமீட்டர் வச்சு ஏரியா கண்டுபிடிக்கிறோம் இல்லையா, அதோட ரெண்டு டிஃபரன்ஸ் வந்து தான் எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னா அந்த நியூ ஸ்கொயரோட ஏரியாவா இருக்குமா. அப்போ இது ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் என்னது? 144 தான் என்னது? ஏரியாவா. அப்ப a is equal to என்ன எழுதலாம்? 12 எழுதலாமா? ஓகேவா? a is equal to 12 எழுதலாம். இப்ப நம்மளோட क्वेश्चन என்னன்னா, இப்ப ஏரியா வந்து என்னது? 144 இல்லையா? 144. a வந்து என்னதுன்னா 12ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். பெரிமீட்டர் என்னன்னா 4 times into, அதாவது 4 into a. அப்ப 4 into 12 என்னது? 48 மீட்டர். அப்போ ஆப்ஷன் A 48 மீட்டர். அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஒரு ஹாலோட லென்த் அண்ட் பிரெத் கொடுத்துட்டாங்க. லென்த் பிரெத் எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னா, இது 14 மீட்டர் கொடுத்துருக்காங்க. பிரெத் வந்து 11 மீட்டர் கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இஃப் த சம் ஆஃப் த ஏரியா ஆஃப் த ஃப்ளோர் அண்ட் சீலிங் இஸ், அது ஃப்ளோரும் சீலிங்கோட ஏரியா. இப்போ என்ன சொல்லுவோம்? ஒரு ஹால் லென்த் அண்ட் பிரெத்னா என்னது? அது ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்ல இருக்கா. அப்போ ஃப்ளோரோட ஏரியாவும் சீலிங்கோட ஏரியாவும் சம் பண்ணா அப்ப என்னது? LB பிளஸ் LBயா? ஓகேவா? LB பிளஸ் LB ஈக்குவல் டு எதுக்கு ஈக்குவலா இருக்குமா? சம் ஆஃப் த ஏரியா ஆஃப் ஃப்ளோர் 4 வால்ஸ். 4 வால்க்கு வந்து என்னது? ஏரியாவோட 4 வால்க்கு வந்து ஈக்குவலா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அப்ப 2 times of h into L plus B. ஓகேவா? அப்ப வந்து என்னது? இது 2 times of LB equal to 2h into L plus B ன்னு எழுதலாம். 2 கேன்சல் பண்ணிருங்க. இப்ப L க்கும் B க்கும் சப்ஸ்டிட் பண்ணுங்க. 14 into 11 equal to என்னது? h வந்து என்னது? h தான் வந்து இது என்னது? இந்த வால்ல h தான் நம்ம ஹைட் தான் ஃபைண்ட் பண்ண போறோம். 14 plus 11 வந்து என்னது? 25. ஓகேவா? அப்ப h is equal to 14 into 11 divided by 25. ஓகேவா? இப்ப என்ன கிடைக்கும்னா 308 divided by 15 இருக்கும். equal to 16.16 மீட்டர்னு வரும். இப்ப நம்மளோட क्वेश्चन என்ன? வால்யூம் ஆஃப் த ஹால் கேக்குறாங்க. இப்ப LBH தான் என்னது? ஃபைண்ட் பண்ண போறோம். L வந்து 14, B வந்து 11, H வந்து 16.16. இப்போ இது மூணையும் மல்டிபிள் பண்ணா என்ன கிடைக்கும்னா 948.64 மீட்டர் கியூப். ஓகேவா? அப்போ ஆப்ஷன் B 948.64 மீட்டர். ஓகே, தேங்க்யூ.